திருப்பூரிலிருந்து நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், திருப்பூரில் திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தொடக்கி வைத்திருக்கிறார். 65 ஆண்டு கால கனவு நிறைவேறியிருக்கிறது அந்த மக்களுக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்ன நலன் பெற இருக்கிறார்கள் அந்த விவசாயிகள், என்ன சொல்றாங்க? நிச்சயமாக பூங்குழலி, கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலமாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய வாழ்வாதாரம் இதன் பிறகுதான், இந்த திட்டத்திற்கு பிறகுதான் பூர்த்தியடையும் என்ற நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டங்களிலிருந்து நாம் தொடர்ந்து இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் குறித்து தொடர்ந்து நேரலையிலும் வழங்கியிருக்கிறோம். இந்நிலையில் இந்த திட்டம் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த போராட்ட குழுவினரும் பொதுமக்களும் விவசாயிகளும் நம்ம இடையே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போது கலாம் அருண் இருக்கார், சதீஷ் இருக்கார். சார், இப்போது உங்களோட போராட்டங்களுக்கு பிறகு இந்த திட்டம் இந்த அளவுக்கு கைகூடி இருக்குது, இன்றைக்கி அது நிஜமாக இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இரண்டாவது சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இது 60 ஆண்டு கால கோரிக்கைங்க, மக்களினுடைய போராட்டத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே இருக்கின்ற மக்கள் இனிப்புகள் மற்றும் பூக்களுடன் இந்த இங்கே வரக்கூடிய தண்ணீரை வரவேற்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. சார், இப்போது உங்களோட போராட்டங்களில் இறுதியில் இப்போது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட் மாறி இருந்தாலும் உங்களுக்கு திட்டங்கள் இப்போ கைகூடி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 65 வருஷமான ஒரு போராட்டம் இது ஒரு தொடரோட்டம் மாதிரி. இந்த தொடரோட்டத்தில் ஓடிட்டே வருவாங்க இல்லையா, அந்த குச்சி கொண்டு வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கணும். 60 வருஷத்தில் ஒரு இடையில ஏதாவது கொஞ்சம் நீர்த்து போயிருந்தால் கூட இது நிறைவேறிக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் இந்த தொடர் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த தொடரோட்டத்தில் ஒவ்வொருத்தராக கொடுத்துட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்ட காலத்தில் இன்னாரும் இல்லைங்க, காலையில் ஒருத்தர் சேவக்கட்டை எடுத்து கூட்டுவார், அந்த உண்ணாவிரத பந்தலை கூட்டுவார். ஒரு கட்சிக்காரர் அவர், இன்னொரு கட்சிக்காரர் என்ன பண்ணணும், போஸ்ட் ஒட்டுவார். இன்னொரு கட்சிக்காரர் தண்ணி வேணும் இல்லையா குடிக்கிறதுக்கு, அதை கொண்டு வந்து கொடுப்பார். இப்படி அனைத்து கட்சிக்காரருமே சேர்ந்து இதை செஞ்சாங்க. இது ஒரு பெரிய சிறப்பு. இதில் பார்த்தீங்கன்னா KMCHலேருந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் 70 வயசு இருக்கும், அவர் எல்லா நாளும் உட்காந்துட்டு இருப்பார். இப்படி அனைவருமா சேர்ந்து இந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாள் முதல்வருக்கும் சரி, இந்நாள் முதல்வருக்கும் சரி, அவங்க கொடுத்த அந்த குச்சி இவங்க கொண்டு வந்ததுனால தான் நம்மளால் செய்ய முடிஞ்சது. அதனால் இன்னார்னு இல்லை, அத்தனை பேருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கு மேலே இன்றைக்கி துவக்கி வச்ச திரு முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி இந்த தொடரோட்டத்தில் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இங்கே ஜாதி கிடையாதுங்க. நம்ம சிவன் கோயில் பூஜை பண்ணுறவரும், மசீதியில் துவா பண்ணுறவங்க, இந்த மாதிரி அத்தனை பேருமே கலந்துக்கிட்டாங்க. அதனோட வெற்றி தான் இந்த வெற்றியாக நினைக்கிறோம். பூரா இளைஞர்கள். இவங்க இதுக்கு முன்னாடி வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இளைஞர்களாக இருந்தப்போ வரைக்கும் போராடினாங்க. இது ஒரு நீர் சுதந்திர போராட்டம்னு சொல்லலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. ஒவ்வொரு நாள் காலையில் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருப்பாங்க இளைஞர்கள். அந்த வகையில் இதை வெகுஜன போராட்டத்திற்கு கிடைச்ச வெற்றி. தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த வேலை அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக அரசியல்வாதியில் ஒன்று முக்கியமான சொல்லிடணும். அரசியல்வாதியில் ஏதாவது செய்யலைன்னா நம்ம என்ன சொல்லணும், குறை சொல்லுவோம். ஆனால் அது நல்லது செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை நம்ம வாழ்த்த மாட்டோம், நன்றி சொல்ல மாட்டோம். அதனால் குறை சொல்வதை விட அதிகமாக நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் அனைவருக்கும் கோடி நன்றிகள். நன்றி. கட்டமாக இந்த திட்டத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்குது? இப்போ இந்த திட்டம் உடனே இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்போ என்னென்ன பயன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது? இப்போ குடிநீருக்கு மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் தான் இது. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கருக்கு பயிரிடறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இன்னொரு 500 குட்டைகளுக்கு மேலே தண்ணீர் வர வேண்டியது இருக்குது. அதுக்குண்டான வேலையை செய்வாங்க நாங்கள் நம்புகிறோம், நிச்சயமாக நம்புகிறோம். அப்படி ஒரு வேலை செய்யலைன்னா அதுக்குண்டான வேலையை நாமளும் செய்ய வேண்டிய தேவை வரும். அதுக்குண்டான வேலை அங்கே இல்லாமல் போகும் நாங்கள் நம்புகிறோம். இந்த அரசை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், அரசியல்வாதிகளையும் நாங்கள் நம்புகிறோம், நம்மூர் அரசியல்வாதி அத்தனை பேரையும் நம்புகிறோம், வெகுஜனங்களையும் நாங்கள் நம்புகிறோம், தயாராக இருக்கிறோம். இன்னொரு 500 குட்டைகளுக்கு மேலே தண்ணி தேவை இருக்குது. அதையும் இந்த நேரத்தில் பூர்த்தி செய்வேன் அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். இவங்களுடைய முழு மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது. பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களுக்கு பிறகும் அரசியல் கட்சிகளுடைய தீவிர ஒரு திட்டத்தினுடைய இம்ப்ளிமெண்டேஷனையும் இன்று நாங்கள் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து விடுபட்ட அந்த 500க்கும் மேற்பட்ட குட்டைகளையும் இந்த திட்டத்திற்கு அடுத்த கட்டமாக இணைத்தால் இன்னும் மகிழ்வாக இருக்கும் என்ற கருத்தை தான் சொல்லியிருக்காங்க பூங்குழலி. விவசாயத்திற்கான நீர் தேவை பூர்த்தி செய்யப்படுவது, அடுத்ததாக குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுவது, இது எல்லாவற்றையும் தாண்டி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான ஒரு நல்ல திட்டமாக இது இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல வெகுஜன மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. ஏன்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாதி பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை, அனைத்து கட்சி பேதங்களையும் கடந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் அதே கேள்வி எழுகிறது. அதாவது 65 ஆண்டுகள் இவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம் தேவைப்பட்டு இருக்கிறதா? நிலம் கையகப்படுத்த முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை இத்தனை நாட்கள் இருந்த அரசுகள் மாறி மாறி சொல்லி வந்தன. பிறகு அந்த திட்டம் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற மக்கள் என்ன காரணம் சொல்றாங்க? எதற்காக இத்தனை நாள் இந்த திட்டம் தள்ளி போடப்பட்டது? இந்த திட்டம் 65 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது இடையில ரொம்ப காலதாமதமாச்சு. ஏன்னா 2019 ஆண்டு துவக்கப்பட்டாலும் அதன் பிறகு தீவிரமாக நடந்த பணி இடையில சுணக்கமாச்சு இல்லை, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா கொரோனாங்க. கொரோனா பாதிப்பு ஏற்படலைன்னா இந்த திட்டம் கடந்த
ஆட்சி காலத்திலேயே வந்து இது நிறைவேறி இருக்குங்க. ஆனால் இது வந்து இடையில துரதிருஷ்டவசமாக நம்மளுக்கு வந்து அந்த கொரோனா வந்தங்கேட்டிங்க நம்மளுக்கு வந்து அடுத்த ஆட்சிக்கு இது பண்ணிடுச்சு. இருந்தாலும் இந்த ஆட்சியில் வந்து அதாவது அரசியல் பேதம் இல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து போராட்டக்குழு சார்பில் நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. அதே மாதிரி இப்போ வந்து 1500 குளங்கள் இல்லைங்க, 1400 குளங்களுக்கு பக்கமாக விடுபட்டுருக்குதுங்க. அதையும் போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கே வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா இன்னும் நாங்கள் சிறப்பாக இருப்போங்க. இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம், திட்டம் அடிக்கல் நாட்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொரோனா இதெல்லாம் வந்துச்சு. இந்த 65 ஆண்டு காலம் அந்த கேப், அந்த சுணக்கம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பல்வேறு அரசியல் இருக்கலாமுங்க. அது நம்மளுக்கு அதை பற்றி தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு 10 ஆண்டு காலமாக தான் இந்த போராட்ட காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பல முன்னோர்கள் வந்து இதை எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் இல்லாதங்காட்டி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து மக்கள் மத்தியில் இது மக்கள் புரட்சியாக மாறணுங்காட்டி தான் இது வெற்றி கிடச்சிருக்குதுங்க. அந்த ஒரு சூழ்நிலை அன்னைக்கு அமையாமல் இருந்திருக்கலாம். முழுமையாக அதனோட தகவல் தெரியலிங்க. அரசியல் காரணங்களும் இருந்திருக்கலாமுங்க. அதையெல்லாம் கடந்து இனி வரும் அரசியல்வாதிகள், இனி வரும் ஆட்சியாளர்கள் எல்லாம் வந்து மக்களுக்கான திட்டம்ங்க. கிட்டத்தட்ட வந்துங்க பல லட்ச தென்னை மரங்களை வெட்டிக்கிறாங்க. இந்த தென்னை மரங்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறக்கோசரமே பல ஆயிரம் போர்கள் போட்டு நிறையா விவசாயிகள் வந்து நொடிஞ்சு போய் தற்கொலை பண்ண வரலாறுலாம் இருக்குதுங்க. இனி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காதுங்க. மக்களுக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா, மக்களுக்கான திட்டத்தை வந்து இனி வரும் அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் மக்களுக்கான அரசாக அமையணுங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய கோரிக்கையை வச்சுக்கிறோமுங்க. அது எந்த அரசியல், நாங்கள் அரசியல் கடந்து அப்பாற்பட்டு நாங்கள் ஒரு போராட்ட குழுவாக நம்ம சொல்கிறது என்னென்னா, மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசு இனி அமையணும். இருக்கக்கூடிய அரசுகளும் அதே மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருக்கணுங்கிறது இந்த இடத்துல கேட்டுக்கிறேங்க. 1400 குட்டைகளுக்கு வந்து உடனடியாக வந்து போர்க்கால அடிப்படையில் அடுத்த கட்ட வேலையை இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா முதல்வர் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோங்க. ஏன்னா இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள்லேயே இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டின அல்லது ஒரு அறிவிப்பு கொடுத்த ஒரு அரசாக இருக்கணுங்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோமுங்க. கிட்டத்தட்ட 1.5 TMC தண்ணீரை வந்து 1065 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் மூலமாகவும் 6 இடங்களில் அதுக்கான நீரேற்ற நிலையங்களும் அமைக்கப்பட்டு விடுபட்ட, அதாவது 1045 குளம் குட்டைகளில் இந்த நீர் வந்து சென்று அங்கிருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் நிலத்தடி நீர் மற்றும் செறிவூட்டம் செய்யக்கூடிய இந்த திட்டம் தான் அவிநாசி அத்திக்கடவு திட்டம். இருந்த போதிலும் இந்த 65 ஆண்டு காலம் இவர்கள் இதற்காக காத்திருந்தது மிகப்பெரிய ஒரு தூரம் என்றாலும் தற்சமயம் இந்த திட்டம் கைகூடி இருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி தான். விடுபட்ட குட்டைகளையும் இணைத்து விட்டால் இன்னும் இது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்க போகுது. நிலத்தடி நீர்மட்டம் இதன் மூலமாக உயர்ந்து நிச்சயமாக விவசாயிகளின் வாழ்வு செழிக்கும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டது. தற்பொழுது திட்டம் நிறைவடைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடக்கி வைத்திருக்கிறார். காணொலி காட்சி மூலமாக இந்த திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 1046 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 6 நீரேற்ற நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன.